ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 13வது அதிகாரம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் எதில் கடன்படணும் எதில் கடன்படக்கூடாது என்று சொல்லி போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நீதிமானாக மாற்றப்பட்ட ஒரு மனிதன் சமூக வாழ்வில் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் எதில் கடன்படணும் எதில் கடன்படக்கூடாது என்று பேசுகிறதை பார்க்கிறோம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொல்லி பேசுகிறார். எப்படி எனில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் ஒரு சுருக்கமான உள்கருத்து என்ன? அன்பு கூறுதல், பிறனிடத்தில் அன்பு கூறுதல். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், நான் இவனுக்கு கடன்பட்டவன், அன்பு கூறுகிறதற்கு கடன்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவன் எனக்கு கொடுத்த புதிய கட்டளையின்படி நான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அன்பு செலுத்துகிறதற்கு நான் கடன்பட்டிருக்கிறேன் என்கிற காரியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். மற்ற எந்த ஒரு காரியத்திலும் கடன்படக்கூடாது என்று வேதம் போதிக்கிறது. அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த கடன் என்கிற காரியம் எல்லாரையும் அது தாக்கி எல்லாரையும் மனச்சோர்வடைய செய்து எல்லாருடைய வாழ்க்கையும் சீரழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடன் என்பது தவிர்க்க வேண்டிய ஒன்று என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அது கவனக்குறைவானவர்களை பிடிக்கிற ஒரு கண்ணியாக அது காணப்படுகிறது. அது அதிகமான ஒரு அடிமைத்தனத்தையும் துயரத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தேவையற்ற பொருட்களை வாங்க கடன்படுதல் என்பது விசுவாசிகளை பொறுத்தவரையிலும், அதாவது மறுரூபமாக்கப்பட்ட நீதிமான்களை பொறுத்தவரையில் மிகவும் தவறான ஒரு காரியம் என்றே வேதம் போதிக்கிறது. விசுவாசிகள் வாழ்வதற்கான சட்டம் தாங்கள் வைத்திருப்பதில் திருப்தியாக இருப்பதும், தேவை அனைத்தையும் தேவன் சந்திப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு வாழ்கிற வாழ்க்கையுமே ஆகும். அதாவது வைத்திருக்கிறதுல ஒரு மிகுதியான ஒரு திருப்தி இருக்கணும், என்ன இருக்குதோ அதில் திருப்தியாக இருக்கணும், தேவை அனைத்தையும் தேவன் சந்திப்பார் என்கிற விசுவாசம், இந்த ரெண்டையும் உடையவர்களாகத்தான் வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதை தவிர நாம் தேவையில்லாமல் இந்த கண்ணியில் சிக்கிவிடக்கூடாது. கவனக்குறைவாக இந்த கண்ணியில் சிக்கிவிட்டோன்னு சொன்னால் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாய் மாறிவிடுகிறான் என்கிறதை வேதம் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆண்டவரே தான் இவருக்கு அதை போதித்து கொடுக்கிறான். இன்றைக்கு பரவலாக காணப்படுகிற போதனை, ஆண்டவருக்குள்ளே வந்தால் எல்லா குறைவுகளும் நிறைவாகி மிகுந்த சந்தோஷமாக தான் நம்ம பல வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி போதிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து விடுவார், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து விடுவார், பெரிய ஒரு வாழ்க்கையை தந்து விடுவார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில் பவுலுக்கு போதித்த காரியம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஒரு கப்பல் ஓனராக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய படிப்பை பெற்றவர், மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றவர். அப்போஸ்தலர்களில் இவரை போல யாருமே இவ்வளவு அதிகமாய் ஊழியம் செய்ததில்லை. ஆண்டவருக்காக அத்தனையாய் ஓடினவர் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும், பட்டினியாக இருந்தேன்னு சொல்கிறார், பரிபூர்ணப்பட்டேன்னு சொல்கிறாரு, குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன், குறைவுகளும் வந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயு தன்னுடைய உடன் ஊழியருக்கு அவர் எழுதுகிறார், 6ஆம் அதிகாரம் 6-8 வரையிலும், போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும் என்று சொல்லி தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோன் 13வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள்
போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே இருக்கிறதுல திருப்தியாய் வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை கம்பேர் பண்ணி அவர்களிடத்தில் அது இருக்குது இது இருக்குது, என்னிடத்தில் இது இல்லையே என்று சொல்லும் பொழுது மறுரூபமாக்கப்பட்ட நீதிமான் கூட குறை சொல்லுகிறவனாக மாறிவிட முடியும். ஆகவே அன்பில் கடன்படுங்க. ஒவ்வொரு நாளும் அன்பை பிறருக்கு செலுத்துங்க. ஏன்னால் தேவன் நமக்கு மிகப்பெரிய அன்பை செலுத்தியிருக்கிறபடினால சக மனிதர்களை அவர்களுக்கு நம்ம குற்றம் புரியாமல் இருக்கணும்னு அவர்களை நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். களவு செய்யாமல், பொய் சாட்சி சொல்லாமல், இச்சியாமல், மற்ற பாவங்களை செய்யாமல் இருக்கணும்னா அன்பை மாத்திரம் நாம் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் போதிக்கிறார். தேவை அனைத்தையும் அவர் சந்திப்பார் என்கிற காரியத்தையும் நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசுவே போதிக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:19 பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம ஒருவேளை கடனை வாங்கிட்டு கொடுக்க முடிகிற திராணி இருக்கும்போது ஏமாற்றி கொடுக்க முடியாமல் இருந்தோன்னு சொன்னால் நம்ம திருடர்களை விட மோசமானவர்களாக நாம் இருப்போம். எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரே ஒரு கடன் தான் உண்டு. அதை அவர்கள் தொடர்ந்து செலுத்த முயற்சிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற அந்த கடனை மாத்திரம் அவர்கள் செலுத்த வேண்டும். அதை ரோமர் 12வது அதிகாரம் 9-10 பார்க்கிறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக சகோதர அன்பிலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள் என்று பவுலப்போஸ்தலனே எழுதியிருக்கிறார். யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். ஆகவே அன்பினாலே அன்றி வேறு எந்த ஒரு காரியத்திலும் கவனக்குறைவினால் தேவைகளுக்கு இந்த காரியத்தில் இவ்வளோ வசதியாக வாழணும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தணும்னு சொல்லி நம்முடைய பழமொழி சொல்லுவாங்க, விரலுக்கு மிஞ்சின வீக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், என் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் சந்திப்பார் என்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு கூட வாழவும், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மறுரூப வாழ்க்கைக்கென்று அழைக்கப்பட்ட நீதிமான் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்கிற ஒரு கருத்தை உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.